ஒரு 2 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சென்னை வானிலை ஆய்வு மையம் இருக்கு இல்லையா? அவங்க ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒரு விளக்கத்த ஒண்ணு குடுத்திருக்காங்க. எதனால இந்த விளக்கம்னா, இப்ப சமீப காலமா இந்த மழை, புயல், வெள்ளம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பல பேர் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதற்கு விளக்கம் கொடுக்கிற வகையில சரியான பதிலடி ஒண்ணு சென்னை வானிலை மையம் கொடுத்திருக்காங்க. அது பற்றி தான் பார்க்க போறோம். அடுத்ததாக திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் திமுகவை போட்டி கீழ் கிழிச்சிருக்காரு. கொஞ்சோண்டு அறிவு இருக்கிறவங்க கூட இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி திமுக போட்டு பொலந்து எடுத்திருக்காரு. ஏன் எதுக்காக அவர் அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க விலாவரியா இந்த 2 விஷயங்களை குறித்தும் பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எதிர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் மட்டும் இல்லைன்னா பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல நம்மளால இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய அளவுல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த புயல் வெள்ளம் காலகட்டத்துல மக்களால கடுமையாக விமர்சிக்கப்பட்டது யாருன்னா திமுகவும் திமுக அரசும் தான். ஏன்னா இவங்களுக்கு இந்த இயற்கை பேரிடரை சரியா ஹேண்டில் பண்ண தெரியல. நிவாரணம் வழங்குறதுல அவங்க காட்டின அலட்சியம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே மக்களிடத்துல கடும் கோபத்தை தூண்டி இருக்கு. நகராட்சி வண்டிகள்ல உணவு பொட்டலங்களை கொடுத்துருக்காங்க. தண்ணியில பிரேதங்கள் மிதந்து வந்திருக்கு. தென் மாவட்டங்கள்ல அவங்க உணவு விநியோகம் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லி மாளாது. அந்த வீடியோலாம் நான் காட்ட விரும்பல. கண்டிப்பா நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க எப்படி நிவாரண உதவிகளை வழங்கியிருக்காங்க, எப்படி உணவுகளை வழங்கியிருக்காங்கன்னு. ஸ்ரீலங்கால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூ ஒண்ணு நடந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் உணவுக்காக எப்படி ஓடுனாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி எக்ஸாக்டா அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல உணவுக்காக மக்கள் ஓடி ஓடி போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்களுக்கு சரியா நிர்வாகம் பண்ண தெரியல. இந்த இயற்கை பேரிடரை அவங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிறது தான் அப்படின்ட்டு நிறைய பேர் தமிழக அரசு மீது திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மழை வெள்ளம் புயல் இந்த காலகட்டத்துல மக்களுக்கு தேவையான இந்த அத்தியாவசிய பொருட்களா இருக்கு இல்லையா, தண்ணி, பால், இதனுடைய விலையெல்லாம் பயங்கரமா ஏறி இருந்தது. 300 ரூபாய் 200 ரூபாய், அந்த படகுல போயிட்டு அவங்கள மீட்டு கொண்டு வரணும்னா அதுக்கு 3000 ரூபாய் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா. இது எல்லாமே நாம செய்தில பார்த்திருப்போம். இதே மாதிரி மக்கள் தமிழகத்தினுடைய மக்கள் கஷ்டத்துல இருக்கும்பொழுது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு போயிருந்தாங்க இல்லையா, அது இன்னமும் தமிழக மக்களிடையே பேசும் பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக நிர்வாகிகள், திமுக பிரமுகர்கள் இவங்க மக்களை போய் சந்திக்கும் பொழுது நடந்து கொண்ட விதம், இது எல்லாமே மக்களை கோவத்துடைய உச்சிக்கே கொண்டு போச்சு. இப்போ தென் மாவட்டங்கள்ல நடந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. மக்களை காப்பாற்ற வேண்டிய அமைச்சரை 2-3 நாள் கழிச்சு தான் அந்த அமைச்சரையே காப்பாத்திருக்காங்க. அவர் பேர் கூட அனிதா ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன். அவரு அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாரு. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் திசை திருப்ப மக்கள் இந்த விவகாரத்தினால திமுக மீது பழி போடக்கூடாது, இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திமுக தொண்டர்கள், ஊபிஸ்கள், திமுக அமைச்சர்கள், முதல்வர்னு எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து அவங்களுடைய அந்த பிளேமை யார் மீது வச்சாங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மீது தான். அவங்க சரியா கணிச்சு சொல்லல, எப்ப மழை வரும்னு சொல்லல, அவங்களுடைய எச்சரிக்கையானது போதுமானதாக இல்ல, அவங்க எக்ஸாக்டா என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மீது வச்சாங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள், திமுகவுடைய உடன்பிறப்புகள், இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மீது தான் தவறு, அவங்க தான் சரியான விஷயங்கள்லாம் சொல்லல, சரியான நேரத்துல சொல்லல அப்படிங்கிற மாதிரி இத மாதிரியான தவறான குற்றச்சாட்டுகள்லாம் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே பொறுமையா பார்த்துட்டு இருந்த சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ சரியான நேரத்துல தகுந்த பதிலடியை கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய இந்த ஒரு பதிலடி இருக்கு பாத்தீங்களா, இது நேரடியாக திமுகவிற்கும் திமுக அரசிற்கும் திமுக அரசு சொன்ன விஷயங்கள் தான் இங்க ஊடகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால அந்த ஊடகங்களுக்கும் சேர்த்துதான் இவங்க இந்த ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் அவங்க வெளியிட்ட இந்த அறிக்கையை தயவுசெய்து நீங்களே பாருங்க. தவறான விமர்சனங்கள், வானிலை மையம் விளக்கம். சென்னை வானிலை மையம் நவீனமாக இல்லாமல் இருப்பதாக தவறான விமர்சனங்கள் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. இந்திய வானிலை துறையில் இருக்கும் அதிவேக கணினிகள், ரேடார்கள், செயற்கைக்கோள் வசதிகள் உலகத்தரத்திற்கு ஒப்பானது. சென்னை மண்டல வானிலை மையத்திலும் இத்தகைய கருவிகளே பயன்பாட்டில் உள்ளன. சென்னை வானிலையை கண்காணிக்க 2 டாப்லர் ரேடார்களும், தென் தமிழகத்தை கண்காணிக்க 3 டாப்லர் ரேடார்களும் பயன்பாட்டில் உள்ளன. இதில் எக்ஸ்பேண்ட் வகை ரேடார் இஸ்ரோ தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டு நிறுவப்பட்டதாகும். இந்தியாவில் சிறந்த ரேடார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்னை வானிலை மையத்தில் பணியாற்றுகிறார்கள். இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கட்டமைப்பு முன்னெச்சரிக்கைகளை உலக வானிலை அமைப்பு பாராட்டியுள்ளது.
வர்தா, கஜா, மிக்ஜாம் புயல்கள் குறித்து வானிலை மைய எச்சரிக்கைகள் காரணமாக பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. உண்மை. சென்னை வானிலை மையத்தை இலக்காக வைத்து செய்யப்படும் விமர்சனங்கள் வானிலை மைய பணியாளர்களை புண்படுத்தும் விதமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை மையம் பாத்தீங்கன்னா இவங்க இப்படி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆல்சோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, பாமகனுடைய தலைவர் நினைக்கிறேன் ஒரு அன்புமணி அவர்கள் சென்னை வானிலை ஆய்வு மையத்தை மூடிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு. அவர்லாம் அதை விடுங்க, அதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. நம்ம மேல பழைய வந்துற போது எல்லா பழையும் தூக்கி நம்ம மேல போட்டு போறாங்க. நாளைக்கு நாம ஓட்டு கேட்கறதுக்கு மக்கள் கிட்ட போனா இந்த விஷயங்களை குறித்து நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மேல போட்டிருக்காங்க. அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்ட சென்னை வானிலை ஆய்வு மையம் சரியான நேரத்துல சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய தமிழக மக்கள், இந்த நெட்டிசன்கள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கடந்த முறை நீங்க 10 கோடி ஒதுக்குனதா சொல்லியிருந்தீங்க, திரு பிடிஆர் அவர்களே சொல்லியிருந்தாரு. அப்போ நிதியமைச்சரா இருந்த திரு பிடிஆர் அவர்களே சென்னை வானிலை ஆய்வு மையத்தை மேம்படுத்துறதுக்காக 10 கோடி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. அந்த 10 கோடி எங்க? அண்ட் ஆல்சோ இந்த மழைநீர் வடிகாலுக்காக செலவு பண்ண இந்த 4000 கோடி எங்க? என்னத்தை தான் நீங்க செலவு பண்ணீங்க? இந்த 10 கோடி வச்சுட்டு நீங்க என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் மக்கள் கேட்டுட்டு வராங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்ததா திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்க பாத்துருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி திணிப்பு இதை வச்சு பாஜக எடுக்கக்கூடியதுக்கு ஃபர்ஸ்ட் மை கொஸ்டின் வந்து, கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் when your state is sinking, your state is facing disaster, யாராவது அரசியல் நிகழ்ச்சிக்கு போவாங்களா? சொல்லுங்க, யாராவது போவாங்களா? இப்போ நீங்கள், இது உங்கள் ஆஃபீஸ், நீங்கள் தான் பாஸ், உங்கள் ஆஃபீஸ் முழுகிடுச்சு, அந்த உட்காந்துருக்கிற கேமராமேன் வந்து உயிரை காப்பாற்றணும். நீங்கள் இன்வெஸ்டர் மீட்டிங் நீங்கள் போவீங்களா? நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்கள் கம்பெனிக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான், இதை நீங்கள் காப்பாற்றினா அவரை கைப்பிடிச்சி தூக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை நேராக கிளம்பி டெல்லியில் இன்வெஸ்டர் மீட்டிங் நீங்கள் போவீங்களா? நீங்கள், நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஆஸ் எ ஜென்யூன் பர்சனாக யாருக்கும் நீங்கள் ஃபேவரபுளாக இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஆஃபீஸை காப்பாற்றணும்னு நினைப்பீங்களா, இல்லை உங்களுக்கு காசு வந்தால் போதுன்னு ஓடுவீங்களா? ஆஃபீஸை காப்பாற்றணும். நீங்கள் எதுக்கு போனீங்க டெல்லிக்கு? அவர் பிரதமரை பார்க்கவும் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. எப்போ திமுக எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டார்? அரசியல் நாகரிகம் கருதி ஆஃபீஸ் ஆஃப் டிக்னிட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸை நாங்கள் பார்க்கணுன்றதுனால நீங்கள் எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க, எப்போ பிரதமர் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாரு, இது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணாமல் இருக்கிறோம். இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் நோ. ஸோ இந்திய அலையன்ஸ் கூட்டத்திற்காக நீங்கள் போனது, நீங்கள், நான் ஒன்று கேட்குறேன், முதல்வர் அவர்கள் டெல்லி ஃப்ளைட்டு ஏறும் பொழுது ஐபி, ஐஎஸ், லோக்கல் நியூஸ் எல்லாமே ஃப்ளாஷ் அடித்தோம் பிரதமரை சந்திக்க போகிறார் அப்படின்ட்டு. கரெக்டாக? இது முன்னாடியெல்லாம் அப்படி தானே இருந்தது. இங்கே உதயநிதி போகும்போதே சொல்லிடுவீங்கல்ல போகிறாருன்ட்டு. கரெக்டாக? பட் முதல்வர் பிஎம்ஐ சந்திக்க போகிறாரு அப்படின்னு எந்த நியூஸ் பேப்பரில் அவர் சந்திக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தவிர எப்போ வந்து சொல்லுங்கள், தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் சொன்னது இந்தியா அலையன்ஸ் கூட்டத்துக்கு போகிறீங்க, இந்தியா அந்த இது கூட்டத்துக்கு போகிறீங்கன்னு தானே பேசுனாங்க. இங்கே உங்களுக்கு எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் பீக்ஸுக்கு போனப்புறமும் மக்கள் கொந்தளித்த பிறகு ஏதோ கையில் காலில் விழுந்து உங்கள் ஆட்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. என்ன கேட்டால் பிரதமர் பார்க்காம அனுப்பியிருக்கணும், ஒரு வாட்டி கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி வந்து ஊரை ஏமாத்துறவங்களுக்கு யூ ஷுட் கிவ் இட் பேக்ன்றேன். அங்கே நடந்த விஷயம் அதில் வந்து ஹிந்தி நீங்கள் போனதே தப்பு. ஃபஸ்ட்டு அதுக்கே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாடு மக்களை. ஹிந்தி திணிப்பு அப்படின்னு திமுக வந்து பாஜக. நான் என்ன சொல்கிறேன், நிதிஷ்குமார் பார்த்தா அவங்க நிதிஷ்குமாரை உதயநிதியை விட்டு ஹிந்தி தெரியாது போடா நிதிஷ்குமார்னு சொல்ல சொல்லுங்கள். இதெல்லாம் பெரிய மீசை வச்ச ஆம்பளைங்க தானே, சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அடுத்து ஹிந்தி கூட்டில் எந்த கூட்டணியும் உள்ளே விட மாட்டாங்க உங்களை. கிளாஸ் எடுக்கிறாங்களே, ½ hour கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல. அமரன் நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல டாப் நாச்சான பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்தி ஊடகங்கள்ல போடுவாங்க இல்லையா, அப்படி எந்த ஊடகங்கள்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மாதிரி பிஎம்ஐ சந்திக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு மாதிரி போட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்கறாரு பாருங்க. அது உண்மை. அறக்க பறக்க போய் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக ஊடகங்கள்ல நேஷனல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா வந்த செய்திகள் எல்லாமே
தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் நடைபெறும் அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு போயிட்டு இருக்காரு, அங்க போக போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் நாம எல்லாருமே பார்த்தோம். ஈவன் தமிழக ஊடகங்கள் கூட அது மாதிரிதான் போட்டிருந்தாங்க. பிரதமரை முதல்வர் சந்திக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நாம எப்போ பார்த்தோம் சொல்லுங்க. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்த வேற லெவல்ல கொண்டு போயிடுவாங்க. தமிழக மக்கள் இந்த அளவு கஷ்டத்துல இருக்காங்க, இதை பற்றி பேசுறதுக்காக முதல்வர் பிரதமரை போய் பார்க்கணும்னு கேட்டா பிரதமர் தமிழக முதல்வரை சந்திக்க நிராகரிச்சிட்டாரு, சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் இவங்க பரப்பியிருப்பாங்க. கண்டிப்பா அது மாதிரி பரப்பியிருப்பாங்க. நம்மளுடைய மாரிதாசனை கூட சொல்லியிருந்தாரு, இது மாதிரி பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் இவங்க செய்வாங்க, அப்படியே மொத்த பிள்ளைமும் தூக்கி மத்திய அரசு மேல போடுவாங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சிட்டாரு. அதனால அவங்களால அந்த ஒரு காரணத்தை இப்ப சொல்ல முடியல. அந்த பாயிண்ட கரெக்டா அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அமரண்ணா சொன்ன விஷயங்கள் எல்லாமே லாஜிக் தான். அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே லாஜிக்கான கேள்விகள் தான். தமிழக மக்கள் இங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. இந்த நேரத்துல தமிழக மக்களுக்கு உதவி செய்யாம தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு போயிருக்காரு. அது தப்பு தானே? தப்பு தான். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனார் இல்லையா, அப்போவே வந்த விமர்சனங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, தமிழக மக்கள் இந்த அளவு கஷ்டப்படுறாங்க, இதை பத்திலாம் நீங்க கவலைப்படாம நீங்க ஏன் டெல்லிக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஈழப்படுகொலை நடந்துட்டு இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அப்போ நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற செய்திகள் பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்தது. சோ திமுகவிற்கு அவங்களுடைய கட்சி மற்றும் ஆட்சி இதுதான் முக்கியமே தவிர மக்களுடைய நலன் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத பொதுமக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தமிழக மக்கள் 2024 தேர்தல் அப்போ சரியான பதிலடி கொடுப்பாங்க. அதே மாதிரி 2026 தேர்தல் அப்பவும் சரியான பதிலடி கொடுப்பாங்க. அது வரைக்கும் நாம பொறுமையா பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.